தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் தனது கட்சி எதிர்கொள்ள போகும் முதல் தேர்தல் என்பதால் தேர்தல் களத்தில் இப்போதிலிருந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார். தனது முதல் மாநாட்டை வெற்றிகரமாக முடிக்க தளபதி விஜய் தற்போது 2வது மாநாட்டில் கவனம் செலுத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் உறுப்பினர் சேர்க்கை, கட்சி கட்டமைப்பு, கட்சியின் சின்னத்தை தேர்வு செய்தல் என அனைத்து பக்கத்திலிருந்தும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி செய்திகளும் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. தளபதி விஜய் அவர்களை சில கட்சிகள் நேரடியாகவே சிவப்பு கம்பளம் வைத்து கூட்டணிக்கு அழைத்த போதும் தான் யாருடனும் கூட்டணி வைப்பதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். ஆனால் கட்சி ஆரம்பித்து தனது 2வது மாநாட்டை தற்போது மதுரையில் வைக்க திட்டம் தீட்டியுள்ளார். இந்த மாநாட்டில் கூட்டணி அமையும் என கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் யாருடன் கூட்டணி என்றுதான் தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் மதுரை மாநாட்டிற்கு தேமுதிக பிரேமலதா அவர்கள் வரப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திமுகவிற்கு ஆதரவாக பேசும் நம்ம வடிவேலு சார் இன்று தாவேக தளபதியை சந்தித்து தாவேக கட்சியில் சேர்ந்துள்ளார். இதனை அவரே செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். தளபதி விஜய் தேமுதிக பிரேமலதாவை நேரடியாக அழைத்திருப்பது இங்கு மாநிலத்தில் உள்ள பெரிய பெரிய தலக்கட்டுக்கு ஆட்டம் காண போகிறது என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆமாம், ஒருவேளை தேமுதிக பிரேமலதா அவர்கள் தளபதி விஜய் கூட கூட்டணி வைத்துக் கொண்டால் திமுக ஆட்சி கலைக்கப்படும். அதனால் விஜய் அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு கூட்டணி வைக்கவும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் எழுகின்றன. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் தேமுதிக மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் ஒரு தகவல்கள் கசிந்து வருகிறது. இவ்வாறு தளபதி விஜய் தேமுதிக மற்றும் ராகுல் காந்தி அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் 2026 தேர்தல் களத்தில் வெற்றி சந்திக்க போவதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்று மதுரை மாநாட்டில் பொறுத்திருந்து பார்க்கலாம். எழுந்து வரும் புரளைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாரா அல்லது புரளை அல்ல உண்மைதான் என்று நிரூபிக்க போகிறாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.